ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அதிகால வேளையில உங்களுடைய தூக்கம் மற்ற காரியங்களை ஒதுக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட திருவசனத்தின் தலைப்பு ரட்சிப்பு என்றால் என்ன. அநேகர் சொல்ல கேட்டிருப்பீங்க, ஒருவேளை அந்த குழுக்கள்ல கூட யாராவது சொல்லியிருக்கலாம். ஆனாலும் மீண்டுமாக அதை வலியுறுத்தி சில வசனங்களை ஞாபகப்படுத்தி ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர் ரட்சிப்பு என்றால் என்னன்னு சொன்னா, ரட்சிப்பு என்றாலே அந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், உலக மக்களுக்கு கிடையாது. அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் எந்த விதமா செயல்படுறோம், என்னோட சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாருமே நம்ம எப்படி செயல்படுறோம், அந்த ரட்சிப்பை எப்படி நம்ம அனுபவிக்கிறோம், அது மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கிறோம் அப்படின்றத குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நம்ம வாசித்த கேட்ட வசனங்களை தான் அதை நான் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா வேத புத்தகத்துல ஆதியாகமம் புஸ்தகம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வரைக்கும் இந்த ரட்சிப்பை குறித்து ஏராளமா சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நிறைய காரியங்களே சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு, எப்படி ரட்சிப்பு பட்டவர்கள் எப்படி செயல்படணும், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அது ரட்சிக்கப்பட முடியும்ன்றது நிறைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறவர்களுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை அனுப்பினார் என்று யோசேப்பு சொல்றார். யோசேப்பை பத்தி நமக்கு நிறைய தெரியும், நிறைய பிரசங்கம் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். யோசேப்பு 12 ஒரு தாய், அதாவது ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக இருந்த 12 பேர்ல யோசேப்பு என்று தனியா பிரிக்கப்பட்டு ஆண்டவர் அவன் அனுப்பிடுறார். அந்த பெற்றோரை விட்டு சகோதரனை விட்டு தூர தேசத்துக்கு அவன் போயிடுறான். அதாவது தானா போகல, பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவன் கடந்து போகிறான். அது எப்போ அவன் கடந்து போனது நல்லதுன்னு தெரியுதுன்னு சொன்னா, மீதமுள்ள அவனை யாரெல்லாம் வெறுத்து உதறி தள்ளினாங்களோ அவங்கெல்லாம் பலவிதமான வேதனைகள், பட்டினி பசியா இருக்கிற பொழுது அவன் போய் இருக்கிற தேசத்துலதான் தானியம் கிடைக்குது, உணவு கிடைக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு தலையாய எகிப்து தேசத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப என்ன சொல்றான், உங்களெல்லாம் ரட்சிக்கும்படி, என் குடும்பத்தை நான் ரட்சிக்கும்படி, இந்த தேசத்துக்கு நான் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி அங்க அவர் சொல்றத பாக்குறோம். அந்த யோசேப்பு வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது பாத்தீங்கன்னா 7:10 யாராவது நான் வழக்கமா சொல்றது போல அந்த பென்சிலோ பேனாவோ ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7:10 சொல்லுது, அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அந்த பரலோகத்துல இங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அடையாளத்தோடு வாழ்ந்த பிள்ளைகள், உத்தமத்தோடு இருக்கிறவர்கள் மரித்து அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல போகிற பொழுது அங்க மகா பெரிய சத்தம் போட்டு ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா, வெள்ளைங்கி தரித்தவர்களாய் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். நாளை ஒருவேளை நீங்களும் நானும் கூட அதுல இருக்கலாம். அந்த வெள்ளங்கி தரித்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் அந்த ரட்சிப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ரட்சிப்பு என்பது என்ன, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சபைகளில, இல்ல பெரிய வளர்ந்த சபையில, இல்ல கிராம சபைகளில அடிக்கடி எல்லாரும் விசுவாச மக்கள் சொல்லுவதுன்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு இப்படி நடந்தது, நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து நான் இப்படி செய்யறதில்ல, நான் ரட்சிக்கப்பட்ட போது என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது, இப்படி பல பேர் பல சாட்சிகளை சொல்ல கேட்டிருப்போம். அப்ப அந்த ரட்சிப்பு என்பது என்னன்னு சொல்லும் பொழுது, கடவுளை முழுமனதோடு ஏற்றுக்கொண்ட பொழுது, அதுதான் முக்கியமா சொல்லணும். அதாவது
எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 2:5 சொல்லப்பட்டது, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதுன்னு சொன்னா யாருடைய கிருபைன்னு? ஆண்டவருடைய கிருபை. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் ஈவாய் கொடுக்கிற கிஃப்ட், பரிசு பொருள் தான் கிருபை. நீங்க அதுதான் நல்லா உண்மை, அங்க சரியான வார்த்தைன்னு சொல்லலாம். தகுதியே இல்ல இந்த காரியத்தை நான் பெறுவதற்கு, உங்களோடு கூட நான் பேசுவதற்கு தகுதி இல்லை, எனக்கு எந்த விதமான தகுதி இல்ல. ஆனாலும் பேச வைக்கிறாரு பத்தி, அந்த பேசுறதுக்கு உள்ள வார்த்தைகளை எனக்கு கொடுக்கிறாரு, சிந்தனையை கொடுக்கிறாரு, ஞாபகத்தை கொடுக்கிறாரு. அதுதான் ஆண்டவருடைய அந்த கிருபை. அப்ப அந்த கிருபையினால்தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது என்னுடைய கிருபையினால, ஆண்டவருடைய தயவினால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால தான் நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு நம்மளுக்கு சொல்றாரு ஆண்டவர். அப்போ இந்த கிருபையினால ரட்சிக்கப்படுவது என்பது என்னன்னா, மனம் மாற்றம் அடைவது. அதாவது ஒருத்தன் ரட்சிக்கப்படுவதற்கும் முன்னாடியும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒரு மாற்றம், ஒரு புதிதாக்கப்படுதல். பழையவைகள், அதாவது பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாக்கப்படும். அதுதான் ரட்சிப்பு. அப்போ ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இப்ப அருமையான ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை, அந்த 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 ராமரை ஆராதிக்கிறவர்கள், ராமரை கடவுளாய் நினைக்கிறவர்கள் எல்லாம் ஒரு வைராக்கியத்துல இருந்துகிட்டு ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு வயோதிகர்கிட்ட அவங்களுடைய வைராக்கியத்தை காமிக்கிறாங்க. அங்க நடந்தது என்னன்னு சொன்னா, நான் பிச்சை எடுத்து அன்றைக்குள்ள ஆகாரத்தை நான் உண்ணாலும் நான் இயேசுவை விட்டு, இயேசுதான் எனக்கு கடவுள், நான் அவரை விட்டு வேற ஒருத்தரை கடவுளா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் வாயில கூட உச்சரிக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதுதான் மாற்றம், அதுதான் ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு. ஒருவேளை இதுக்கு ரட்சிப்பு என்னன்னு தெரியும், அது அந்த கிழவிக்கு, அந்த வயதானவருக்கு, அது அப்படின்னு கூட நினைக்கலாம். அவங்க சொல்லணும்னு கிடையாது, ரட்சிப்புனா இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாழ்வில் ஒரு மாற்றத்தை மற்றவர்கள் காணும் போதே இவன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கத்துக் கொடுக்கிற ஒரு உண்மையான காரியம். அப்போ நமக்குள்ள அந்த ரட்சிப்பு வருது என்றால், நம்ம மாற்றம் வருதுன்னு சொன்னா, நம்ம என்ன மாறி இருக்கிறோம், என்ன வார்த்தையில மாறி இருக்கிறோம். நான் குடிச்சேன், வெறிச்சேன், புகைச்சேன், நான் கள்ளத்தனம் பண்ணேன், நான் அநியாயம் பண்ணேன், அக்கிரமம் பண்ணேன், இதெல்லாம் இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் ரட்சிப்பு இல்ல. எல்லாருமே குடிச்சு வெறிச்சு மனமாற்றம் அடைறது கிடையாது. சாதாரண நல்லவங்களா இருந்து கூட மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுவரையில எனக்கு நம்பிக்கை உள்ள இந்த தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தேன், இப்ப தெரிஞ்சது, ஐயோ இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இது உண்மையான கடவுள் இல்ல அப்படின்னு அறிஞ்ச பிறகு நான் உண்மையான கடவுளை அறிஞ்சுக்கொண்டேன், இப்ப நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் கூட. அது குடிச்சு வரிச்சு தப்பு பண்ணி, கொலை பண்ணி, விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, இப்படி அநியாயம் எல்லாம் பண்ணிட்டு ரட்சிக்கப்படுறது, மாற்றம் அடைகிறது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. எந்த நிலையிலிருந்து மாறினாலும் அவன் மாற்றம் இருக்கணும். அதுக்கும் முன்ன இருந்ததுக்கும் பின் இருந்ததுக்கும் ஒரு மாற்றம் இருக்கணும். அப்ப என்ன மாற்றம் இருக்கணும்னு சொன்னா, தன்னை போல பிறரை நேசி. ஆண்டவர் சொல்றாரு அழகா மத்தேயு 19:19, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதுதான் அந்த கற்பனைகளில சொல்லப்படுகிற பிரதான கற்பனை. இது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. ஒரு சின்ன குண்டூசி எடுத்து உன் சரீரத்துல அப்படி டச் பண்ணாலே உடனே நம்ம என்ன சொல்றோம், ஒரு உணர்வு, வலிக்குது அப்படின்னு சொல்றோம். ஒரு இன்ஜெக்ஷன் போட போறோம், இல்ல ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண போறோம், ஒரு விதமான ஒரு நமக்கு உணர்வு ஏற்படுது. அந்த ரத்தம் எடுக்கும் பொழுது அந்த சின்ன ஊசி தான் அது, அதுல நம்ம சரீரத்துல அதை குத்தும் போது ஒரு உணர்வு, ஐயோ வலிக்குது அப்படிங்கிறோம். அதே போலதான் நம்மள நேசிக்கிறோம். எனக்கு என் சரீரத்துல வலிக்குது, என் சரீரத்தை உணர்வு அடைகிறேன் அப்படின்னு சொல்லுவது போல பிறரையும் நம்ம சொல்லணும், பிறரையும் நம்ம நினைக்கணும், பிறரையும் நம்ம மனதார நினைக்கணும். அவங்களுக்கு உதவி செய்யலன்னா கூட பரவாயில்ல, மனதார நினைக்கணும். அடுத்தவங்க உண்ணாம இருக்கும்போது அவங்க முன்னாடி உட்கார்ந்து நல்லா நம்ம சாப்பிடுறோம் சொன்னா அது ரட்சிப்பே கிடையாது. எதிரில் இருக்கிறவன் பட்டினியா இருக்கிறான், கொட்டாவி விடுறான், அப்படியே தொய்ந்து போயிருக்கிறான், அவன் பரிதாபமா இருக்கிறான். ஆனா அவன் தெருவில் தானே இருக்கிறான், எனக்கு என்ன வந்ததுன்னு நம்ம நல்லா ஹோட்டல்ல உட்கார்ந்து நல்லா சாப்பிடுறோம். அப்போ அதுக்கு அந்த ரெண்டு பேரையுமே கடவுள் தான் உண்டாக்கினார். அப்ப அந்த ரட்சிப்பு என்பது என்னன்னு சொன்னா, அவனுக்கு சற்று
அவனுடைய பசிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீ சாப்பிடு. அப்ப அந்த ரட்சிப்பு அதுதான் உண்மை வெளிப்படுறது. அப்ப ஆண்டவருக்குள்ள வருகிறவர்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப சங்கீதம் 34:18 சொல்றாரு. சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இதுதான் ஆண்டவருக்குள்ள நறுக்கப்படணும். அதுதான் ஆண்டவருக்குள்ள நறுக்கிறது எப்படின்னு சொன்னா, ஏதோ அடிச்சு துவைச்சு எடுக்கிற மனுஷனை குற்றப்படுத்தி அவனை ரொம்ப துன்பப்படுத்தி இருக்கிற அந்த விதமான நொறுங்குதல் இல்ல, நம்முடைய ஆவியில. அதான் அதுல கடைசியில சொல்றாரு பாருங்க, அதாவது நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை. நறுங்குண்ட ஆவின்றது என்னன்னு சொன்னா, இந்த அதிகாலை 4 மணிக்கு அயர்ந்த நித்திரை செய்யக்கூடிய நேரம். இப்ப திருடம் கூட என்ன பண்ணுவாங்களா, இந்த கண்ணமிட்டு திருடம் கூட அந்த 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அந்த 2 மணி நேரம் தான் திருடுவானா. ஏன்னு சொன்னா எல்லா மனுஷனுக்கும் அப்பதான் அயர்ந்த நித்திரை. இப்ப நல்ல அயர்ந்த நித்திரை நேரத்துல நீங்க விழிப்படைந்து எழுந்து வந்து சைவ சமூகத்துல உட்கார்றீங்கன்னா உங்க ஆவியை நீங்க நொறுக்கிக்கிறீங்க. அதை கொஞ்சம் என்ன பண்றீங்க, ஆண்டவருக்கு முன்னாடி பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக இந்த தூக்கத்தை நான் கலையிறேன். இப்படி ஏராளமான மக்கள் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அதிகமா இந்த மாதிரி மக்கள் பெருகிட்டாங்க இப்போ. அப்ப இதத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் ரட்சிக்கப்படுவது. இதுதான் நம்ம மற்றவர் எதிராளி பார்க்கும்போது, சொந்த சகோதரனை எத்தனை பேர் நேசிக்காம இருக்கிறோம். சொந்த சகோதரிய, பெற்றோரை அல்லது பிள்ளைகளை எவ்வளவு பேரு வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர் என்ன பண்றாங்க, ஹோம்ல விட்டு போயிடுறாங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு நிறைய சர்வசாதாரணமா நடக்குது. அப்போ அது இல்லாத பட்சத்துல நீ கிறிஸ்தவ, நீ பிரசங்கம் பண்ற, நீ பாடுற, நல்லா தியானிக்கிற, ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் வேஸ்ட் தான். நம்ம என்னோட கிராமத்துல கூட சில சம்பவங்களை பார்ப்பேன். முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம், அவங்க கொஞ்ச நாள்ல பின்மாற்றம் அடைந்து இந்த பணங்கள்ல ஏறுவாங்க பாத்தீங்களா, இந்த பனைமரத்துல ஏறி கல் இறக்குவாங்க. போதை வசதி அது அதுல ஒன்னும் கலப்படம் இல்ல, மருந்து இல்ல, ஒன்னும் இல்லைனாலும் அதை குடிச்சா போதை ஏற்படும். இத அவங்க வீட்டுக்காரர் இறக்குவாரு, மனைவி விற்பனை பண்ணுவாங்க குடத்துல வச்சு. இது வீட்லயே வச்சு விற்பனை பண்ணுவாங்க. எவ்வளவோ பேர் அவங்க வீட்டுல பணம் கொடுத்து அதை குடிப்பாங்க. சில நேரங்களில் இந்த சாராயம், இந்த உள்ளுக்குள்ள இந்த கிராமங்கள்ல காய்ச்சற சாராயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சில காரியங்கள் பக்கத்து வீட்டுல சண்டை போடும் போது கெட்ட வார்த்தையா பேசுவாங்க. இதெல்லாம் ஆனா சொல்லிக்குவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி போனேன், இப்படி வந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் இப்படின்னு சொல்லிக்கிறது. அப்போ ஒரே ஊற்றிலிருந்து உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் சுரக்காது பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு நல்ல தெளிவா. அப்ப அது ரட்சிப்புனுடைய காரியம் இல்ல அது. அப்ப அவங்ககிட்ட ரட்சிப்பு இல்ல. ரட்சிப்புன்னா எப்பயோ ஒரு காலத்துல ஆண்டவர் என்ன மனமாற்றம் அடைய செய்தாரு, நான் மனம் மாறிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றது மட்டும் இல்ல, அனுதினமும் அதை புதுப்பித்துக் கொண்டே வரணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட என்கிட்ட. அதுதான் அனுதினமும் அதை புதுப்பித்துக்கிட்டே இருக்கணும். அதாவது சக்கரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 நம்ம ஒரு வாகனத்துல நம்ம பைக்ல போனா அந்த சக்கரம் சுத்ததான் வண்டி மூவ் ஆகும். அதே போலதான் நம்ம அனுதினமும் சுத்திக்கிட்டே அதை திருப்பி 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 நம்ம ரட்சிப்புக்குள்ளேயே இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை நல்ல வழியில போய்கிட்டே இருக்கும். அது போலதான் ரட்சிப்பு என்பது. ஒரு நாள்ல எப்பயோ நான் ரட்சிக்கப்பட்டேன், எப்பயோ ஒரு தடவை மனம் மாறிட்டேன்றது கிடையாது. அது அந்த தக்க வைக்கணும்னா அனுதினமும் அந்த ரட்சிப்பின் வயசுக்குள்ள இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 சொல்லப்பட்டிருக்கு, கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப இந்த பவுலும் சீலாவும் அடிச்சு தொங்க போடுறாங்க தலைகீழா. அப்ப அந்த இடத்துல காவல் காத்துட்டு இருக்கிற அந்த காவலாளிக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட இந்த பவுல் கிட்ட கேக்குறாங்க, நாங்க என்ன பண்ணணும் ரட்சிக்கப்படுவதற்கு அப்படின்னு. அப்ப மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு, உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு அழகா சொல்றாங்க தெளிவா. நம்ம கிராம் ஸ்டைன்ஸ்ன்றவரு நமக்கு நல்லா தெரியும், பல வருஷங்களுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில இந்த வாகனத்துல வச்சு தன்னுடைய 2 பிள்ளைகளோடு எரிச்சாங்க, உயிரோடு எரிச்சாங்க. அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை குறிச்சு ஒரு படம், சினிமா படம் கூட எடுத்து வெளியிட்டாங்க. அதை நான் குடும்பத்தோட போயிட்டு கூட பார்த்தோம். ஒரு இடத்துல ஒரு மால்ல பார்த்தோம், அண்ணா நகர் பகுதியில் இருக்கிற ஒரு மால்ல. அப்போ அந்த படம் வர்றதுக்கு காத்துக்கிட்டே இருந்தோம். அது எப்படிதான் நடந்ததுன்னு அதுல நல்லா திரையிட்டு இருந்தாங்க. அது உண்மையா நடந்த சம்பவம். அப்போ வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் உறவு
தன்னுடைய பொருள், ஆஸ்தி, சொத்துக்கத்து எல்லாத்தையும் விட்டு திறந்துட்டு மனைவி பிள்ளைகளோட வந்து இந்தியாவுக்கு வந்து குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவர். சீழ் துடைப்பார், ரத்தத்தை துடைப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்காக ஊழியம் செய்த ஒரு மனுஷனை வண்டியோட வச்சு, ஒரு வண்டியில வச்சு லாக் பண்ணி அப்படியே 2 பையனுங்க, அவங்க அப்பா 3 பேரும் அப்படியே தீயிட்டு கொளுத்தினாங்க நார்த் இந்தியாவில. இந்த சம்பவம் உலகம் முழுவதுக்கும் தெரியும். அப்போ அவங்கள பிடிச்சிட்டாங்க, அந்த கொளுத்தினவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு கேஸ் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க, அவர் என்ன செய்யட்டும், என்ன தண்டனை கொடுக்கணும்னு. அந்த அம்மா சாதாரணமா அசால்ட்டா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, நான் அவரை மன்னிச்சிட்டேனே, நீங்க எந்த தண்டனையும் அவர் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உண்மையான ரட்சிப்பு அதுதான். ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறான்னு சொன்னா, ரட்சிப்பு பெற்றுக்கொண்டான், அந்த ரட்சிப்பை அவன் வைத்திருக்கிறான் இருதயத்தில், அவனுக்குள்ள இருக்கு கிரியை செய்துன்னு சொன்னா இதுதான். உன் சத்ருவை நீ சிநேகி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சத்ரு தான் அவன். தன்னுடைய கணவன், 2 இளம் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 3 பேரையும் தன் வாகனத்துல வைத்து தீயிட்டு கொளுத்தி எரித்த ஒரு கொடுமையான ஒரு கொலைகாரட இந்த அம்மா சாதாரணமா சொல்றாங்க, அவனை நான் மன்னிச்சிட்டேன், அவருக்கு ஒன்னும் தண்டனை கொடுக்காதீங்கட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொண்டு போனாங்க, கோர்ட்ல நிரூபிச்சு அந்த தண்டனை கொடுத்தாங்க. அது வேற விஷயம். தண்டனைன்னா அவன் வந்து ஒரு RSS இயக்கத்தை சார்ந்தவன், அதனால தண்டனை சாதாரண தண்டனை கொடுத்து அவனை விட்டுட்டாங்க. இப்ப அரசியல்ல இருக்கிறான் அவன். ஆனா இந்த அம்மா சாதாரணமா சொல்லிடுச்சு, நான் மன்னிச்சிட்டேன்ட்டு. அப்ப இந்த வார்த்தை வருவது அதுதான் ரட்சிப்பு. இந்த விதமா தான் இருக்கணும். நம்ம சொந்த ஒரு வீட்டுல இருக்கிற தாய்க்கும் தகப்பனுக்கும், அல்லது தாய்க்கும் பிள்ளைக்கும், தாய்க்கும் மகனுக்கும், இல்ல சகோதரன் சகோதரிக்கும், இல்ல சகோதரிகளுக்கும், இப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவருக்குள்ள முரண்பாடு, கருத்து வேறுபாடு வந்தாலே நான் வைராக்கியமா பேச மாட்டேன். எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அவ என்ன எப்படி சொல்லலாம், நான் மூத்தவ, நான் இளையவ, நான் உடன் பிறந்தவ, எப்படி சொல்லலாம்? இப்படி எத்தனை குடும்பங்கள்ல இருக்குது. நான் சொல்றது கிறிஸ்தவ குடும்பம் மட்டும் சொல்றேன். அந்த வைராக்கியம் நம்மதான் பேசணும். கர்த்தருக்குள்ளதான் வைராக்கியம் இருக்கணும். ஆனா சகோதரிக்குள்ளேயே நான் பேச மாட்டேன், அவள முகத்தை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற எத்தனை குடும்பங்களை நம்ம பாக்குறோம், எத்தனை குடும்பங்கள்ல இருக்குது, நம்ம சபையில இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில இது ரட்சிப்பு இல்ல இல்லையா? நம்ம ரொம்ப ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். நான் முடிச்சிடுறேன். குடிசை வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வயோதிகர்கள் 2 பேரு. அவங்க நல்ல மழை கொட்டுது, ஓலை குடிசது, உயரமான குடிசை, அது சுத்தி மண் சவுறு எல்லாம் இருக்குது, மேல கூரை. அப்ப ஒழுகிட்டு இருக்கும்போது அந்த பெரியவங்க 2 பேரும் வயசானவங்க கொஞ்சம் இடுக்கமா அங்கேயும் இங்கேயும் ஒழுகுற இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அந்த அம்மா சொல்றாங்க, யாரோ வந்து கதவு தட்டுறாங்க, நம்ம நிக்கிறதுக்கு இடம் இல்ல, போய் சொல்லுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐயா என்ன பண்றாரு, கதவு திறந்துட்டு பார்த்த உடனே ஒரு வயசானவர் நிக்கிறாரு. அவரை உள்ள வந்துருங்கன்னு கூப்பிடுறாரு. அவரு உள்ள வந்துடுறாரு. 3 பேரா நிக்கிறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. இன்னொரு தரம் தட்டுற சத்தம் கேக்குது. அப்ப அந்த வயசானவர் உள்ள வந்தாரு பாருங்க, 3வது ஆளா. அவர் சொல்றாரு, ஐயா நம்ம ஒதுங்கத்துக்கே சரியா இடம் இல்ல, இன்னும் அதை யாரும் தட்டுறாங்க, அவங்கள சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போ மறுபடியும் இவர் போய் இல்ல பாக்கலாம், யாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணு நிக்கிறாங்க மழையில நனைஞ்சுக்கிட்டு. அவங்கள உடனே கதவை திறந்து உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. உள்ள கூப்பிட்டுட்டு இப்ப 4 பேரா ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் கதவு தட்டல், மழை நிக்கல. ஒரு 2-3 பேர் நிக்கிறாங்க. ஐயா கொஞ்சம் உள்ள வந்துடுற ஐயா, மழை ரொம்ப கொட்டுதுன்னு. அப்போ உள்ள இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இந்த கர்ப்பிணி பெண்ணுன்னு சொல்றா, அந்த வந்த மூத்த முதியவரும் சொல்றாரு, ஐயா நாங்க நிக்கிறதுக்கு இடம்ல மேல சொட்டுது, இப்போ அவங்கள சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. ஆனாலும் இந்த வீட்டு ஓனர், சொந்தக்காரர், அந்த வயசானவரு, ஐயா வாங்க எங்களோட கூட கொஞ்சம் இடுக்கமா இருந்தாலும் பரவாயில்ல நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த 2-3 பேர் வந்தவங்க அவங்களும் கூட வந்துடுறாங்க. இப்போ அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவங்க டைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நிக்க தடுமாற்றத்தோட நிக்கிறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல ஏதோ உள்ள அரவங்க இருக்குது, கதவு சத்துற மாதிரி இல்ல, ஏதோ யாரோ வந்து நிக்கிறது போல கதவு ஒரு சத்தம் கேக்குது. அப்போ யாரும் மறுபடியும் வந்திருக்காங்களே, ஐயா நாம எல்லாம் இப்ப இத்தனை பேர் ஆயிட்டோம், இப்போ மேலும் மேலும் உள்ள கூட்டு வந்தீங்கன்னா யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லவும் இவர் சொல்ல கீழ்ப்படியில, அந்த வார்த்தை கேட்கல. இவர் கதவை போய் திறந்து பாக்குறாரு, ஒரு கழுதை நிக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, உள்ள மனுஷங்களே நிக்கிறதுக்கு இடம் இல்லை, இங்க மழையில ஒழுகுது அங்கங்க, கழுதைய வேற எங்க கூப்பிட்டு வருவீங்க ஐயா அப்படின்னா. இல்ல பாவம், அந்த கழுதை மனுஷன் மாதிரி தானே, அதுக்கும் உயிர் உள்ள ஜீவனாச்சு அப்படின்னு போறாரு. அந்த கழுதை அதை கேட்டுட்டு திரும்பி போயிடுது, கொஞ்சம் தூரம் போயிடுது, மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது.
இவரும் என்ன பண்றாரு, அந்த கழுதைக்கு பின்னாடியே போறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த கழுதை ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில போய் நிக்குது. அந்த கழுதை எப்படியாவது புடிச்சுன்னு வரணும்ட்டு இவர் பின்னாடியே போனவர் அந்த கழுதைய போகும்போது திடீர்னு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க தங்கியிருந்த அந்த குடிசை அப்படியே இடிஞ்சு அப்படியே தரைமட்டமா மடிஞ்சிடுது. அந்த மழை சூழல்ல அந்த சோறு குரலாம் இடிஞ்சு அப்படியே மூடிடுது. அதுல உள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் கூட தப்பிக்கல பாருங்க. அப்போ அவருக்கு அந்த இருதயத்துல ஒரு எண்ணம் தோணுதான், அங்க இருந்து ரட்சிக்கப்பட்டவன் என்பது சொல்ல போது நான் ஒருவனா தான் இருந்திருக்கிறேன். ஆவியானவர் அவருக்குள்ள சொல்றாரு, மீதி அத்தனை பேரும் கடவுளை அறியாத ரட்சிக்கப்படாதவர்கள், கடவுளை அறிந்தவர்களும் ரட்சிப்பு இல்ல. ஒருவேளை கடவுளை அறியாதவங்களும் இருந்திருப்பாங்க. அதனால இந்த ஒருவனை மாத்திரம் இந்த கழுதையின் மூலமா என்னை தப்பிக்க வச்சாரு. ஆனா மத்தவங்க எல்லாருமே அறிந்தும் அவர் ரட்சிப்பு இல்லாதபடி இருந்ததுனால அழிந்து போனாங்கன்னு சொல்லி அந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல கேட்டேன். இதை ஏன் சொல்றேன்னா, ரட்சிப்பு என்றாலே நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு கருணை, மற்றவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த வார்த்தையோட கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்க தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்களும் அந்த எண்ணத்தோடு மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும் நிந்தனை செய்வோர்க்காய் வேண்டிடுவார் சபிப்போர்க்கு வாழ்த்து சொல்லிடுவார் நிந்தனை செய்வோர்க்காய் வேண்டிடுவார் சபிப்போர்க்கு